السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சூரத்துல் ஹுஜராத் இந்த திருவசனத்திலே, இந்த அத்தியாயத்திலே நமக்கு ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறார். சுருக்கமாக சொல்லப்போனால் நாம் ஒவ்வொருவரும் அந்த சூரத்துல் ஹுஜராத்தை படிக்க வேண்டும். அதிலே அதிகமான ஒழுக்கங்கள் சொல்லப்படுகிறது. 49வது அத்தியாயம். இதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை இங்கே சொல்லி காட்டுகிறார். 6வது அத்தியாயத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு, உங்களிடத்திலே ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை உறுதிப்படுத்துங்கள். என்றால் அதை உறுதிப்படுத்தாமல் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அந்த முடிவின் அடிப்படையில் ஒரு தீர்வை நீங்கள் எடுத்துவிட்டால் ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் நஷ்டத்தை விளைவித்து விடுவீர்கள். பின்புதான் நீங்கள் தவறான முடிவை வைத்து ஒரு முடிவெடுத்து விட்டீர்கள், அதனால் அந்த கூட்டத்தாருக்கு பல பாதிப்பை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் இந்த திருவசனத்திலே ஒரு செய்தி நம்மிடத்திலே வரும்போது அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு செய்தியை ஒருவர் சொல்லுகிறார், நம்முடைய காதுக்கு அந்த செய்தி கிடைக்கிறது. அல்லது இன்றைய நவீன உலகத்திலே பல மீடியாக்கள் நமக்கு செய்திகளை தந்து கொண்டே இருக்கிறது. நிமிடத்துக்கு நிமிடம், வினாடிக்கு வினாடி செய்தி வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. படிக்க முடியவில்லை. வாட்ஸ்அப் என்று சொல்கிறார்கள், ஃபேஸ்புக் என்று சொல்கிறார்கள், மெயில் என்று சொல்லுகின்றார்கள். எத்தனையோ வகைகள் இருக்கிறது. அந்த மீடியாக்கள் மூலமாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதை இன்று நாம் என்ன செய்கிறோம்? வரக்கூடிய செய்தி சில நேரத்திலே ஒரு தகவலாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதனை பற்றிய ஒரு அவதூறாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜமாத்தை பற்றிய, ஒரு ஊரை பற்றிய, ஒரு குடும்பத்தை பற்றிய, ஒரு நாட்டை பற்றிய அவதூறு செய்திகளாக இருக்கலாம். இந்த செய்தி வந்தவுடன் இந்த செய்தியை பரப்புவதனால் அந்த ஊர், அந்த மனிதன், அந்த ஜமாத், அந்த குடும்பம் பல பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அந்த செய்தி கிடைத்தவுடன் இன்று நம்முடைய பல சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம், இந்த செய்தி எவ்வளவு உண்மை என்று இவர்கள் பார்ப்பதில்லை. என்ன செய்கிறார்கள்? உடனே அடுத்த நிமிடத்தில் அவர்களுக்கு ஒரு குரூப் இருக்கிறது, அதுக்கு அப்படியே தட்டி விடுவார்கள். இப்ப ஒரே நிமிடத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு, பல தேசங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு என்ன செய்கிறது? இந்த செய்தி போய் சேருகிறது. இந்த செய்தி போய் சேருகிறது. இதனால் அந்த மனிதன் பாதிக்கப்படுகிறார், அந்த ஊர் பாதிக்கப்படுகிறது, அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர். இந்த ஆயத்தை கவனமாக கேளுங்கள். நமக்கு ஒரு செய்தி வந்தால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலிலே இது உண்மையா என்று நாம் ஊர்ஜீதம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த செய்தியை நாம் பிறருக்கு சொல்ல வேண்டுமா? அது உண்மை என்று தெரிந்துவிட்டது, இன்னும் ஒருவருக்கு இந்த செய்தி போக வேண்டுமா? அப்படிப்பட்ட செய்தியா என்பதையும் பாருங்கள். அல்லாஹு தஆலா சூரத்து நூர்ல இன்னும் ஒரு அதபை சொல்லி காட்டுகிறார். உங்களுக்கு ஒரு மூமினை பற்றி ஒரு தகவல் வந்தால், ஒரு அவதூறு செய்தி வந்தால், முதல்ல நீங்க என்ன செய்யணும் என்று அல்லாஹ் சொல்கிறான், அதை நீங்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த மனிதன் இப்படி செய்திருக்க மாட்டார்னு நினைக்க வேண்டும். இரண்டாவது அதபை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த செய்தியை நீங்க பிறரிடத்தில் சொல்லக்கூடாது. முதல்ல நான் என்ன நினைக்கணும்? இவர் அப்படி செய்திருக்க மாட்டார். இரண்டாவது அதப் அல்லாஹ் ஒழுக்கத்தை என்ன சொல்கிறான்? இந்த செய்தியை நான் இன்னொருவருக்கு சொல்லக்கூடாது. மூன்றாவது செய்தியாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், அதை பரப்பக்கூடாது. சொல்றது வேற, பரப்புறது வேற. நான் ஒருவருக்கு சாதாரணமாக சொல்வது, இன்னொன்று என்ன? இவருடைய இந்த குறையை எல்லோருக்கும் நான் பரப்ப வேண்டும், எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று பரப்பி விடுவது. இன்றைய தானே ஈஸியான முறை இருக்கிறது. ஒரு பட்டனை தட்டிவிட்டால் போதும், உலகத்துக்கே அந்த செய்தி போய்விடும், பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பகிரப்படுகிறது. இந்த விஷயத்திலே நாம் அல்லாஹுவை பயப்பட வேண்டும். ஒருவருடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒருவருடைய ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். யார் ஒரு மனிதனுடைய, ஒரு மூமினுடைய ரகசியத்தை, மானத்தை போக்க விரும்பி ஒருவரின் அந்த செய்திகளை துருவ ஆரம்பிக்கிறாரோ,
பரப்புகிறாரோ இவருடைய ரகசியங்களை அல்லாஹ் துருவ ஆரம்பித்து விடுவான். இவருடைய வீட்டுக்குள் இருந்து மறைந்து கொண்டு செய்தாலும் அதை அல்லாஹு தஆலா அம்பலப்படுத்தி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் நாங்கள் எங்களிடத்திலே வரக்கூடிய செய்திகளை முதல்ல ஊர்ஜிதம் பண்ணுங்க. இது சரியா படையா? இன்றைக்கு இது குறிப்பாக சொல்கிறேன், நம்முடைய நேரங்கள் எல்லாம் இந்த செய்திகளை படிப்பதிலேயும் மற்றவர்களுக்கு அனுப்புவதிலும் தான் காலம் போய் கொண்டிருக்கிறது. படிக்க வேண்டிய செய்தியா முதல்ல இது? இதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டிய செய்தியா இது? இது பிறருக்கு அனுப்ப வேண்டிய செய்தியா பார்க்கிறதே கிடையாது. எத்தனையோ விதவிதமான செய்திகள் வருகிறது. அது சரி காணுவதும் இல்லை, பிழை காணுவதும் இல்லை, அப்படியே இன்னும் பல மக்களுக்கு அனுப்பி விடுவது. இந்த விஷயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த அதபை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிப்போம்.